தொடர்ந்து இந்த மண்ணில் போரின் மூலமாக வெற்றி விழுப்புண்களை பெற வேண்டும் என்ற பேரவாவுக்கு உட்பட்டு அரசர்கள் மறுபக்கம். இப்படி எந்த நாளும் போர்க்களமாகவே தமிழ் சமூகம் இருந்த நிலையில் அமைதி இல்லை, அமைதியற்ற சமூகமாக இருந்தது. எனவே வேந்து பகை தணிக, பகையற்ற சமூகம் வந்து சேர வேண்டும். யோசியுங்கள், பசியற்ற சமூகம், நோயற்ற சமூகம், பகையற்ற சமூகம். வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. பகையற்ற சமூகம் படைக்கப்பட்டு விட்டால் ஆயுள் கூடிவிடுமே. வீரத்தின் விளைநிலமாக நாம் அற்ப ஆயுளில் வீழ்ந்து விடுவதை விட அன்பு சார்ந்து அமைதி தவழக்கூடிய மண்ணில் நீண்ட காலம் வாழ முடியுமே. வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. இறுதி வரிதான் அழகு. அதைத்தான் நீதியரசர் சொன்னார். போரும் காதலும் இருக்கிறதே, இரண்டுக்கும் இதுதான் வழி என்பதில்லை. எந்த வழியிலும் முயன்று போரில் வெற்றி பெறலாம், எந்த வழியிலும் முயன்று காதலில் வெற்றி பெறலாம் என்பது மேலை நாடுகள் வகுத்து கொடுத்த பார்வை. அது இந்த மண்ணுக்கு உகந்தது கிடையாது. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் என்பதுதான் திருக்குறள். எவ்வளவு சிறப்புகள் உன்னை வந்து சேரும் என்றாலும், அதனால் உனக்கு சிறுமை எங்காவது படரும் என்றால் அதை தூக்கி எறி என்பதுதான் இந்த மண் வழங்கிய வாழ்வியல். எனவே கடைசி வரியில் அவள் பேசுகிறாள். பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க. அறம் நனி சிறக்க, அல்லவை கெடுக. அதுதான் தமிழ், அதுதான் தமிழ். அறம் நனி சிறக்க என்று பேசுகிற தலைவி, அறத்திற்கு எதிர் சொல்லாக அவள் எதை பயன்படுத்த வேண்டும்? மரம் தவிர்க என்று சொல்ல வேண்டும். அறத்திற்கு எதிர் சொல்லை பயன்படுத்துவதற்கு கூட அந்த தலைவி தயாராக இல்லை. அறம் நனி சிறக்க, அல்லது கெடுக, அறத்திற்கு புறம்பானது கெடுக. நண்பர்களே, தமிழை போல் ஒரு மொழியை நீங்கள் உலகம் முழுவதும் தேடி எடுத்தாலும் பார்க்க முடியுமா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்களில் நம்முடைய தமிழர்கள் எழுதக்கூடிய எழுத்து, மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு, இவற்றையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். தமிழ் மனிதனை மட்டுமல்ல, ஒரு விலங்கை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி, ஒரு பறவையை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி. தொல்காப்பியம் நம்முடைய முதல் இலக்கணம், வாழ்வியல் இலக்கியம். நீங்கள் தொல்காப்பியம் எப்படி பிரிக்கிறது? ஆறறிவு பெற்ற நாம் அனைவரும் உயர்திணை, உயர்திணை. அப்படியென்றால் ஆறறிவு அற்ற பறவைகளும் விலங்குகளும் உயர்திணை என்பதற்கு நேர் எதிர்ச்சொல் என்ன? தாழ்திணை என்று தானே வர வேண்டும். உயர்வு தாழ்வு, தாழ்ந்த திணை என்று தானே ஒரு பறவையை, ஒரு விலங்கை தமிழ் குறிப்பிட வேண்டும். தமிழ் ஒரு பறவையை, விலங்கை கூட காயப்படுத்த விரும்பவில்லை. அது சொல்கிறது, நாமெல்லாம் உயர்திணை, அவை அனைத்தும் உயர்வு அல்லாத திணை, அல் திணை, அக்ரிணை. அப்படிப்பட்ட மொழி இது. இந்த மொழியை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அது தரக்கூடிய வாழ்வியலை நீங்கள் ஏற்று அப்படியே பின்பற்ற பழக வேண்டும். இதுபோன்று வாழ்வியலை தரக்கூடிய மொழி எதுவும் இருக்க இயலாது. வாழ்வு என்பது என்ன? நீங்கள் இப்பொழுதும் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் தமிழ் இலக்கியம் என்றால் அதனுடைய இலக்கு எது? ஒன்று உலக பொதுமை, இரண்டாவது மனித நேயம், மூன்றாவது அறம் தழுவிய வாழ்வு. இவைதான் தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கான இலக்கு. உலக பொதுமை, மனிதநேயம், அறம் சார்ந்த வாழ்வு. இன்று காலையில் நான் வருகிற பொழுதும் செய்தித்தாளை பிரிக்கிற பொழுது எவ்வளவு சோகமான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. காதல் என்ற பெயரால் ஒரு காமுகன்
ஒரு பெண்ணை பட்ட பகலில் வெட்டி கொள்கிறான். எங்கே போகிறது இந்த தமிழகம்? எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நாம்? எப்படிப்பட்ட இனம் எப்படி இழிந்து கிடக்கிறது? அகநானூரில் ஒரு பாடல், அகநானூரில் 4வது பாடலை பார்த்தால் வியந்து போகிறேன் நான். தலைவனும் தலைவியும் புதிதாய் மணமுடித்தனர். மணமுடித்தவர்கள் தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சங்க இலக்கியங்களில் நீங்கள் கூட்டு குடும்பத்தையே காண முடியாது. தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சில நாள் சென்றது. தலைவன் தலைவியிடம் சொல்கிறான், பெண்ணே, நீயும் நானும் காலம் முழுவதும் களிப்புற்று வாழ வேண்டுமென்றால் நமக்கு பொருள் தேவை. ஆனால் அந்த பொருளை வேண்டிய அளவுக்கு தேடுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்தில் இல்லை. எனவே எங்கே சிறப்பாக என்னால் பொருளை சேர்த்து குவிக்க முடியுமோ அங்கே செல்கிறேன். சென்று பெரும் பொருளோடு திரும்பி வருகிறேன். வந்த பிறகு நாம் இருவரும் இன்புற்று நீண்ட நெடிய காலம் வாழலாம் என்று சொல்கிறான். தலைவன் தன்னை பிரியப் போகிறான் என்ற செய்தியை செவிமடுத்த அந்த கணத்திலேயே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு தலைவன் சொன்னான், கலங்காதே மகளே, கார்காலம் வருவதற்கு முன் உன் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்பேன் என்றான். அவள் விடை கொடுத்தாள். இவன் பொருள் தேடி சென்றான். கடுமையாக அல்லும் பகலும் உழைக்கிறான். முடிந்த வரையில் செல்வத்தை திரட்டுகிறான். பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கார்காலம் வருவதற்கான சூழல் கனிகிறது. அந்த இயற்கையில் கார்காலம் கனிவதற்கான சூழலை கண்டெடுத்து விட்ட தலைவன், ஐயோ, நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டுமே என்ற துடிப்போடு உடனே தேரேறி புறப்படுகிறான். எப்படி ஒரு பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இலக்கியம் நமக்கு வழங்கி இருக்கிறது என்பதை இன்றைய செய்தியோடு சேர்த்து சிந்தியுங்கள். தேரில் வேகமாக புறப்பட்டான். காற்றை விட வேகமாக விரைகிறான். அப்படி வேகமாக விரைந்து வருகிற தேர் ஒரு சோலையின் நடுவே நுழைகிறது. இந்த தேரை அலங்கரிப்பதற்காக அவன் ஒரு மணியை கட்டி வைத்திருக்கிறான். தேரினுடைய ஓட்டத்தின் வேகத்தில் மணியின் நா இப்படியும் அப்படியும் அசைந்து அசைந்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தேர் ஓடுகிறது. சோலை நடுவே அது செல்லுகிற பொழுது அப்படி பார்க்கிறான். அந்த இடத்தில் ஒரு மலரின் மீது ஆண் வண்டும் பெண் வண்டும் சேர்ந்து இணைந்து இன்புற்று கிடப்பதை கண்டுவிடுகிறான். ஓர் ஆண் வண்டும் ஒரு பெண் வண்டும் இணைந்து இன்புற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மணியினுடைய நா எழுப்பக்கூடிய ஓசை சென்று இடையூறாகி விடுமோ? அந்த இன்பத்திற்கு தடையாகி விடுமோ? வண்டுகள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு என்னுடைய மணி நா ஓசை தடையாகிவிடக் கூடாது என்று கருதுகிற கணத்திலேயே தன் கையால் அந்த நா இப்படியும் அப்படியும் அசையாமல் பிடித்து கொள்கிறான். சோலையை கடக்கிறது தேர். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன் என்று அகநானூறு பேசுகிறது. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வண்டுக்கு செவியறிவு கிடையாது. வண்டுக்கு கேட்காது. ஓசை வண்டுக்கு கேட்காது என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. அதுதான் அன்பு மடம். வாடி கிடக்கிற முல்லைக்கு தேரை கொடுப்பது என்றால் ஒரு வகையில் அது முட்டாள்தனம்தான். ஒரு மூங்கிற்கம்பு போதுமே. பொன் இழைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓர் அழகிய தேரை ஒரு முல்லை கொடிக்காக தருவது என்றால் அந்த பாரி என்ன பைத்தியக்காரனா நினைக்கலாம். ஆனால் அதை இப்படி பாருங்கள். பாரியின் தவிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே கண்ணுக்கு எதிரே ஒரு முல்லை கொடி வாடி கீழே கிடக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே வருத்தம் வருகிறது. சரி, இந்த கொடியினுடைய துயரை தவிர்ப்பதற்காக அங்குமிங்குமாக தேடி சென்று ஒரு மூங்கிற் கம்பை கொண்டு வரலாம்.
கொண்டு வந்து நட்டு அந்த கொடியை படர விடலாம். அதுவரையிலும் அதனுடைய வாட்டம் நீடிக்குமே. என் கண்ணெதிரில் ஒரு உயிர் துயருற்று கிடக்கிறது என்றால் அந்த துயரை அக்கணத்திலேயே தவிர்த்து விட வேண்டும் என்ற தவிப்பு எழுவதுதான் கருணையின் உன்னதம். அதனாலே தான் அவன் தேரை அங்கேயே அந்த முல்லைக்கு தந்துவிட்டு செல்கிறான். அது கொடை மடம் என்று இலக்கியம் பேசுகிறது. சிந்தியுங்கள், ஒரு வண்டுக்காக இறங்குகிற இருதயம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? ஒரு முல்லை கொடிக்காக இறங்கக்கூடிய மனம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? மேகம் கருத்து சூழ் கொண்டு மழையாக பொழிய போகிறது. அந்த மகிழ்ச்சியில் தோகை விரித்து ஆடக்கூடிய மயில் குளிரில் நடுங்குவதாக நினைத்து தன் போர்வையை போர்த்தினானே பேகன். அந்த மனம் எங்கே? ஈரமும் அன்பும் நிறைந்த இருதயம் முழுவதுமாக மரித்து போய்விட்டதா இந்த மண்ணில்? இவற்றுக்காகத்தான் நீங்கள் இலக்கியங்களின் பக்கம் உங்கள் பார்வையை திருப்ப வேண்டும். இன்குலாப் என்ற ஒரு கவிஞன், எந்த சமரசத்திற்கும் உட்படாத ஒரு கவிஞன், ஏழை மக்களை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே சுமந்து சுமந்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவிதையாக வடித்து கொடுத்த தமிழன். கவிக்கோவுக்கு முன்னாலேயே அவன் கண்மூடி விட்டான். அவன் எழுதிய ஒரு பாடல், இந்த மண்ணின் மனிதநேயம் குறித்து அவன் எழுதிய பாடல். மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில், மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில் இந்த பூமி நனைந்தது போல் அந்த சாலையும் நனைந்தது. சாலையில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் மழையில் குளித்தன. கட்டிடங்களுக்கு உள்ளே கனப்பு அடுப்பின் பக்கத்தில் கம்பளி போர்வையில் புதைந்து கிடந்த மனிதர்கள் மட்டும் நனையவே இல்லை. சாலை நனைந்தது, ரிக்ஷா நனைந்தது, மாடு நனைந்தது, குதிரை நனைந்தது, மாளிகை நிமிர முதுகு வளைத்து கோணிப்பை கூடாரங்களில் குடும்பம் நடத்தும் கூலிகளெல்லாம் குளிரில் விரைத்தனர். பண்பாடு மிக்க பாரத நாட்டில் மானுடம் மட்டும் மலிவாய் போனது. யோசியுங்கள், ஒரு மாடு நனைகிறது என்பதற்காக, ஒரு ரிக்ஷா, உயிரற்ற ஒரு ரிக்ஷா நனைகிறது என்பதற்காக இறங்கி தவிக்கக்கூடிய இருதயம் இருப்பதுதான் ஒரு கவிஞனுக்கு உரிய நல்லடையாளம். எனவே சக மனிதனை சிந்திக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் போகிற போக்கில் உரைநடையில் ஒரு இடத்தில் எழுதுவார், ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறார். ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறானே, அதுதான் மனிதநேயத்தின் மகத்துவம் சார்ந்த மாண்பு. இந்த மனிதநேயம் இன்று எங்கே போனது யோசியுங்கள். சரி, வாழ்வு குறித்து புறநானூறு பக்கங்களை கொஞ்சம் புரட்டுங்கள். இன்றைக்கு புறநானூற்றில் 400 பாடல்களின் தொகுப்பு. ஆனால் இன்றைக்கு புறநானூற்றில் 2 பாடல்கள் இல்லை. பாடல் எண் 267, பாடல் எண் 268 இல்லை. அது குறித்து நமக்கு என்ன கவலை? புறநானூரே இல்லை என்றாலும் நமக்கு என்ன கவலை? இன்றைய இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? புறநானூறு படிப்பதனால் எனக்கு சோறு கிடைக்குமா? சிலப்பதிகாரத்தை சிந்திப்பதனாலே எனக்கு சோறு கிடைக்குமா? கம்பனில் கலப்பதனாலே எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவர்களுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்ணில் படைக்கப்பட்ட உயிர் இனங்களில் எந்த பறவையாக இருந்தாலும், எந்த விலங்காக இருந்தாலும் அவற்றின் நோக்கங்கள் 3 தான். 1, பசிக்கு உணவு தேடுவது. 2, தண்ணீருக்கு தாகத்திற்கு தண்ணீர் தேடுவது. 3, உறவுக்கு துணை தேடுவது.
இந்த மூன்றுக்கு மேல் வேறு எந்த லட்சியமாவது எந்த நோக்கமாவது ஒரு பறவைக்கு உண்டா, ஒரு விலங்குக்கு உண்டா? நாமும் பசிக்கு உணவு தேடுவதும் தாகத்திற்கு தண்ணீரை தேடுவதும் தினவுக்கு துணையை தேடுவதும் தான் வாழ்வு என்று குறுகிவிட்டால், மக்சிம் கார்கி சொன்னானே, மனிதன் ஓ எத்தனை மகா மந்திர சொல் என்றானே, அந்த சொல்லுக்கு உரியவர்களாக நாம் வாழ்கிறோமா? யோசிக்க வேண்டும். நீங்கள் புறநானூறு மட்டும் படியுங்கள். தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை களஞ்சியம் அது. தமிழன் அகமென்றும் புறமென்றும் இரண்டாக பிரித்தான். அகம் சார்ந்த வாழ்வு அன்புமயமான வாழ்வு, புறம் சார்ந்த வாழ்வு அறம் சார்ந்த வாழ்வு. அன்பை அகத்திலும் அறத்தை புறத்திலும் இரண்டு தண்டவாளங்களைப் போல வைத்துக்கொண்டு வாழ்ந்தவன் தமிழன்.